என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஷிகன். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் பார்க்க போறோம். என்ன பாட்டு யோகி? கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. எஸ், நம்ம அனிருத் மியூசிக்ல தரமான ஒரு பாட்டு. இதுக்கு வந்து மோனிகா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துச்சு. அது வந்து எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துட்டோம். நாங்க ரியாக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் பண்ண முடியல. சம் இஷ்யூஸ்னால டைம் இருக்கல, பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணி வேலை இல்லை. எதுக்கு இங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. நானே அது வைப் பண்ணிட்டேன் நிறைய வாட்டி. இன்ஸ்டால கூட அது கண்டெய்னர் நிறைய இருக்க இடத்துல தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு. சரியா? அப்ப தளபதி அந்த சீன் வந்து ஒரு படம் இருக்கு, ஏதோ ஒரு படம், அந்த சீன்லாம் எடுத்து போட்டு அப்படியே முயற்சி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப இன்னொரு பாட்டு வந்திருக்கு. என்னது? பவர் ஹவுஸ். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 go. Oh. Ooh, gold. The lyrics. Oh. Mose. And the lyrics sama. நினைச்சு பாரு இந்த பீச்ல நடந்து வரும்போது. ஓ, look. Man. செமையா இருக்குது. பைக் அரங்கம் அதுலதான் போகுது. சமங்க அரங்கம் அதிரட்டுமே. கண்டிப்பா அரங்கம்ல எல்லாட்டும் அதிர போகுது இந்த பாட்டுக்கு. லிரிக்ஸ் தான் வேற லெவல். செம்ம லிரிக்ஸுங்க. அந்த குமரில இருந்து எல்லாம் அந்த செம்ம லிரிக்ஸ். அண்ட் செமையா இருந்துச்சு. உண்மையா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படத்துக்கு தாங்க உண்மையானே செம்ம ஒரு ஹைப்ல இருக்கும் எல்லாருமே. ஏன்னா இது எல்சியூக்குள்ள வருமா இல்ல இது தனியா ஒரு தனி படமா அப்படின்றதுலாம் வந்து ஒரே
யோசனையா இருக்கு எல்லாருக்கும். ஆனா நிறைய பேர் இப்போதைக்கு கெஸ் பண்றது எல்சிஓ அப்படின்னு இல்லையா? ஆமா. அப்படின்னு தான். ஏன்னா வந்து இந்த கத்தியா இருக்கட்டும், இந்த கோல்டா இருக்கட்டும் பட் கோல்டு வந்து எல்சியூ எல்லாம் பெருசா கனெக்ட் பண்ணல தானே. பண்ணலதான். பட் இதுல வித்தியாசமா கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம லோகேஷ் சொல்லுவாரு, கண்டெய்னர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்துல 2000 கண்டெய்னருக்கு மேல இருக்குங்க அப்படின்னுவாரு. சோ மொத்தமாவே இந்த எல்சியூல வந்து கண்டெய்னர்ஸ் தானே மெயினா இருக்கும். Yeah, yeah. இந்த கண்டெய்னரை காணும், அந்த கண்டெய்னர் காரணம் தான் அப்படி போயிட்டு இருக்கும். அப்படி லிங்க் பண்ணி தலைவரை அதுக்குள்ள கொண்டு வராங்க. இருக்கலாம். வை நாட் இருந்தா நல்லா இருக்குங்க. சோ அதுல ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். அவரும் கூட சீக்கிரம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. சொல்ல தேவையில்லைங்க, சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நேரம். அப்ப வந்தா நல்லா இருக்கும். அது பெரிய ஒரு இதா இருக்கும். அண்ட் நம்ம இதை பத்தி பேசுவோம். இந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக்கா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும். ஆனா இது லிரிக்ஸ் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. லிரிக்ஸ் தான் முக்கியமா அதுல வந்து ஹைப் கொடுக்க போகுது. சாலோன் வந்து தன காந்த கண்ணு அந்த ஒவ்வொன்னா அந்த தலைவரை மெயின் பண்ணி ஒவ்வொரு வசனம் அவருக்கு எழுதும் போது மட்டும் ரசிச்சு வர்ணிச்சு எழுதி விட்டுருவாங்கப்பா. அதுதான் அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, செம்மையா இருந்துச்சு. இப்ப இந்த படம் வந்து எப்போ வருது வைத்தா? ஆகஸ்ட் 14 14ஆம் தேதி வருது. அப்போ வந்து கண்டிப்பா நம்ம படம் ஃபர்ஸ்ட் டே போறோம். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு மாஸ் பண்றோம். சோ ஓகே, நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாத்துங்க. மறக்காம ஓடிவே ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல படிச்சிருங்க. அப்ப நான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட் நான் அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவேன். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துடும். பண்ணுங்க. பாய்.